வைகோ வெளியே, கமல்ஹாசன் உள்ளே. இதுதான் டிபேட்டு. நாட்டில் 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கவங்க மக்களுக்கு வீடு எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ மதிமுக தலைவர் அவர் இருக்கார்ல வைகோ, அவர் வெளியேவான், இவர் உள்ளேவான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவி கிடைக்கலையா. இப்போ மக்கள் நீதி மையம் இந்த இவர் இருக்கார்ல கமலஹாசன், அவருக்கு பதவி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஓட்டையும் கொண்டு போய் அங்கே ஐக்கியமாயிட்டார்ல, கோபாலபுரத்தில் ஐக்கியமாயிட்டார்ல, அதுக்கு கிரெடிட் கொடுக்கணும்ல. ஸோ அவ்வளோதான் கிரெடிட். இது டிபேட் ஷோன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச போகிறாங்க. இன்னைக்கு நடக்க போகுது டிபேட்டு. நாட்டில் எவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. யாராச்சும் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணாங்களா? இல்லை பொள்ளாச்சி இஷ்யூவில் இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு. இந்த மாதிரி என்ன பல பேர் முக்கிய புள்ளிகள்லாம் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் எங்கே போச்சு? அப்புறம் இந்த 300 கோடி வீடு, இந்த 300 கோடி வீடு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அது பெரிய லெவலில் ஸ்கேமு. அது இந்த டாஸ்மாக் ஊழல், இதை பற்றி ஒரு டிபேட் ஷோ பார்த்துருக்கீங்களா? இங்கே அது கான்ட்ரவர்சியாக கிடையாது. நீ தான்டா முட்டாள். சரி, ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. கமலஹாசன் ஒரு விஷயம் பேசினாப்ல. கன்னடத்தை பேசும்போது கன்னட மொழியும் தமிழ்ல இருந்து தான் பிரிஞ்சிச்சு, தமிழ் தான் மூத்த மொழி, எல்லாமே உருவானுச்சுன்னு சொல்லுது. இது காலங்காலமாக எல்லாருக்குமே தெரியும். வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்ட்ரி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தான் மூத்த. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்லேயே தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ இருக்குது. இந்த இருக்க கன்னட மொழி இதெல்லாம் இருக்குது, இது தமிழ் இருக்காதா? சான்ஸ்கிரிட்டும் தமிழும் கலந்து பேசி 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 தான் பல மொழிகள் உருவாகிருக்கு. இந்த பல மொழிகள் உருவானதுக்கான காரணங்கள் வேறு. இது எல்லாமே ஸ்கிரிப்ட். நம்ம அதுக்குள்ளே போவேன். இவங்களுக்கெல்லாம் மேம்பட்ட விஷயத்த சொல்லி பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு இல்லை. நமக்கு கீழே இருக்கிறத பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசினாங்க. ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாப்ல. கன்னடம் மிஸ் தமிழ். அங்கே கன்னடர்கள் இவங்களுக்கு எதிராக போஸ்டர் கிழிக்கிறது இதுதான் பண்ணுவாங்க. இப்போ இவர்கிட்ட பேசிட்டு கூலாக ஐசி ரூமில் உட்காந்துக்குவார். அங்கே போகிற லாரி டிரைவர், அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு இவங்க போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அடிச்சு, கன்னடம் தான் முக்கியம், கன்னடம் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி அடிப்பாங்க. இவங்க எதையாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடுறாங்க. பாவப்பட்ட மக்கள் அவங்க தான் பிரச்சனை பண்ண போகிறாங்க. லூசு கோயிலுக்கு என்னத்தை சொல்லறீங்களா வச்சுக்கிட்டு. இதுக்கு சப்போர்ட்டாக பல கட்சிகள் பேசிகிட்டு இருக்கு. இல்லை தாய்மொழி தமிழ் தான், தாய்மொழி தமிழ் தான். ஆமாயா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்யா. இப்போது இது எதுக்கு இந்த டிபேட் எதுக்கு? இது ரொம்ப முக்கியமான டிபேட்டா? இவர் யார் கூட இப்போ இருக்காரு? டிஎம்கே கூட இருக்காரு. இவர் கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னார்? ஒரு வீடியோ கிளிப் போடுறேன், ரொம்ப நாள் மறந்துருப்பீங்க, நீங்க திருப்பி பாருங்க. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு. நான் திரும்பவும் கேட்குறேன், அரசியல்வாதிகள்லாம் இந்த சினிமாக்காரங்க கோமாளி எல்லாம் கூட்டி அரசியல் உட்கார வச்சா இப்படி தாண்டா பண்ணுவாங்க நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த கோமாளி பெரிய கோமாளி, இதுக்கு ஒரு சின்ன கோமாளி இருக்கு, டிவிகா தலைவர். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பொலிட்டிஷியன். இவங்க பொலிட்டிஷியன், தற்போதைய பொலிட்டிஷியன். இவங்களுக்கு என்ன ஒரு இங்கீதம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை பொலிட்டிஷியனாக பின்னாடி போய் நின்னீங்க. போமா இந்த மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மேஜரான ஒரு ஓட்டு வந்திருக்கும். எங்கள் கமலஹாசன் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். எவன் என்று நினைத்தால் எதை கண்டு சிரித்தால் விதை ஒன்று முளைக்குது விசுவிஸ்பருவன் பாட்டு பாடிட்டு வந்தாப்புல தலைவன். சரி, இவரை வச்சு ஏதாச்சும் நாட்டில் முன்னேறி சொல்லிட்டு ஒரு கும்பல் போச்சு, ஜாம்பி கும்பல் போச்சு. என்ன பண்ணாரு? ஒரு குடும்ப அரசியல் சேர்ந்து ஒரு நாடே குழி தோண்டி புதைச்சிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு அந்த குடும்பத்துக்கிட்டே போய் தன்னுடைய கட்சியை அடமானம் வச்சிட்டாப்ல. உங்க கண்ணு முன்னாடி தான் இந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் கேப்பில் நடந்திருக்கு. கேட்குறீங்களா? நாளைக்கு விஜயும் இதை போய் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? எவன் சான்றிதழ் கொடுப்பான்? ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? நான் கண்டிப்பாக டிஎம்கேக்கு எதிராக தான் நிற்க போறேன். டிஎம்கே தான் எனக்கு முதல் எதிரி, 2வது எதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக. இவங்க சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வரும்போது எது பேசினா கான்ட்ரவர்சியாக இருக்கும், எது பேசினா நல்லா பூமாக இருக்குமோ அதை பண்ணுறது. பொலிட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. நான் நினச்சேன்னா பொலிட்டிக்ஸ் சூப்பராக பண்ண முடியும். ஏன்னா இந்த தற்கொலைகளை விட நான் சூப்பராகவே பொலிட்டிக்ஸ் பண்ணுவேன். அவ்வளோ முட்டாப்பயில், இந்த முட்டாப்பயிலாலே இவ்வளோ அரசியல் பண்ண முடியுது அப்படின்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம்? சிறை தட்டாமல் அரசியல் பண்ண முடியும். இந்த தற்கொலை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த கட்சி பெரிய ஆளுங்கட்சியாக இருக்குது, எந்த கட்சி டம்மி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியை எதிர்த்து பேசுவாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி கூட சேர்ந்துருவாங்க. கேட்டால் காலத்தின் கட்டாயமா. இப்படி தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க காலங்காலமாக. ஒவ்வொரு கட்சியும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நாளைக்கு சீமான் பண்ணுவாப்ல. சீமான் எப்போ பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் அவருக்கு ஒரு காலம் நேரமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2029 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2029க்கு தலைவன் தேவை, அதுக்காக சேர விடாமல் வச்சிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணும். பெட்டி இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும். ஆனால் உனக்கு தெரியாது, அது இன்வெஸ்ட்மெண்ட், கண்ணுக்கு தெரியாத பெட்டி போகும். என்னத்தை சொல்லுவேன், சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஓகே, அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மீட்டிங் போட்டாப்புல, இந்த கட்சியில் உண்மையும் நேர்மையும் இல்லாத ஆட்கள் இப்போ கதவு திறக்கப்படும், கதவுல வெளியே போங்கண்டாப்புல.
இன்னத்துக்கு இவங்க எல்லாருமே ஓடி இருந்திருக்கணும் அந்த டைமிங்லேயே. நீங்கள் முட்டாத்தனமாக இவர் வந்து இதெல்லாம் சினிமா நாடகங்க. அவங்க வந்து கேமரா மாடி பண்ணுறதை நேரில் பண்ணி உங்களை நம்ப வச்சுக்கிருக்காங்க. சினிமா பார்த்தாலும் முதல்ல அவங்க நம்பிய பின்னாடி போனீங்க. அதே சினிமாவில் நடிச்சதை வெளியே வந்து நடிக்கிறாங்க. இவ்வளோதான். தற்கொலை டிக்கெட்டுக்கே காசு அவ்வளோ கொடுத்துட்டு போகுது. இது என்னத்த சொல்ல. நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். பார்த்தீங்களா அந்த வீடியோ என்ன பண்ணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன இருக்கு, அது திமுக போய் அடகு வச்சிட்டாரா? இதையெல்லாம் நம்புன நீ தலைக்கு தற்கூரி தான். இன்னொன்று வந்து இந்த வைகோ அவர்களை பற்றி ஒரு மிஸ் பண்ணிட்ட ஒரு விஷயத்த, எம்பி ஆகணும், கனிமொழி அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சின்னவருக்கு அப்புறம் அக்கா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. கனிமொழி மேல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரியுது, ஐயோ என்னடா நம்மட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க மூணு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? காட்சிக்கும் ஓட்டுக்கும் சீட்டுக்கும் என்ன வேணா பண்ணக்கூடிய தலைவர்கள் தான் உங்களுக்காக நிக்கிற தலைவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளி, மலை என்னென்னமோ இருக்குல்ல மொழிகள் இன்னும் நிறைய மொழிகள் இருக்கு. இந்த எல்லா மொழிகளுக்கும் இருக்க மக்கள்கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கீழே சப்டைட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா மொழிகள் இருக்க மக்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஒவ்வொரு ஊர்லயும் இதே போல் தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கட்டமைப்பு. இதை பத்தி தான் நான் இத்தனை வருஷமா 3 வருஷமா கரடியா கத்துனேன். அதெல்லாம் புரியல. இந்த கோமாளி பாலிடிக்ஸ் பத்தி பேசினா தான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அந்த கோமாளி நீ இவ்வளவுதானா, அப்ப நானும் அவ்வளவா இருந்துக்கிறேன், அதான் சரி வரும். இப்போ கடவுளே இல்லைன்னு கத்திட்டு நார்த்திகவாதி பேசிட்டு இருந்தவங்க பெரிய போட்டோ வச்சுக்கிட்டு அழகு குத்தி அது அழகா முதுகுல குத்துவாங்கல்ல, இந்த தேர்தலுக்கு முதுகுல குத்தி இழுத்துட்டு போவாங்கல்ல, அது நானே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். இது முட்டா போயிலுங்க, ஏன் அது பண்றாங்கன்னு தெரியல. அதை குத்தி இழுத்துட்டு போறாங்க. இவ்வளவுதான் பகுத்தறிவு. பார்த்தீங்களா பெரியாருடைய வளர்ப்பு எப்படின்னு? இவர் தான் பெண்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்களா? அந்த பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு புருஷன் கூட இதை பண்ண மாட்டான். எனக்கு உடம்பு முடியல போய் அழகு குத்திக்கோ, இந்த மாதிரி வித்தியாரம் எடுத்துகிட்டு போகலாம் சொல்ல மாட்டான். இவருக்காக பண்ணுறாங்க. எல்லா பிம்பமும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. உனக்கு இருக்க இந்த கண்ணில் இருக்க அந்த கண்ணில் கருவில புறகர விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். போய் க்ளீன் பண்ணு ஹாஸ்பிட்டலில் போய். சொல்கிறேன் எங்களை பார்த்து சிரிக்கிற, சொல்கிறேன் எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் கடிச்சிட்டு இருக்க. சீரியஸ்லிடா, உங்களுக்கு எது உண்மை எது போயின்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்னத்தான் சொல்றது உங்களுக்கு? வெறுத்துட்டா உண்மையில நீங்க என்ன வேஸ்ட்ரா. இப்போ இது நாங்கள் உடனடியாக திறக்கணும் நாங்கள் தான் கோரிக்கையும் வச்சோம் ஒரு காலத்தில். ஏன்னா இந்த மாதிரியான நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தான் கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் மேலே போய் பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த வடிகள், அந்த மழை தண்ணீருக்கான வடிகள் வச்சுருக்காங்க. அந்த வடிகள் வந்து முழுமையாக பூசப்படாமல், அது நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்தது. மழை வரும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் அந்த பாலத்தை ஒட்டி வரவன் பூராமே அருவியில் குளிச்சு வந்த மாதிரி வர்றான். எங்கேயுமே வடிகாலுக்கு வந்து அதாவது தண்ணீர் வடிவதற்கான பைப் வச்சுருக்காங்க. அந்த பைப்பு முறையாக வைக்கல, அது சரியான பூச்சி வேலைகள் நடக்காமல் இருக்குது. அதிகமாக கொள்ளையடிக்கிறது எதில் தெரியுமா? பாலம் கட்டுறதுல கொள்ளையடிப்பாங்க. அதான் ரீசெண்ட் காலத்துலலாம் பல இடத்துல பாலம் கட்டினாங்க. இந்த பாலத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும் அரசியல்னா என்னன்னு புரியும். அரசியல்னா ஒரு பாலத்தை கட்டுவாங்க, மக்களுக்காக கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி தோணுனா வந்துடும். சரி, மக்கள் நியாயமான மக்கள் தானே, இந்த மக்களுக்காக தானே இந்த பாலம்னு கட்டுறாங்க. இப்படி ஏன் இந்த பாலம் இருக்கு? கரெக்டான காசு, கரெக்டான இன்க்ரீடியன்ட் போட்டது, எத்தனை டீம் இந்த மாதிரி விஷயம் கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சரியான அமௌண்ட்ல இதை கட்டிட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்போ அதில் எங்கிட்ட கமிஷன் அடிக்க போய் அதில் லஞ்சம் ஊழல் வாங்கினதுனால தானே இந்த பாலம் இந்த நிலைமை இருக்கு. அப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? இப்போ பொலிட்டிக்ஸ்னாலே திருடுறது தானே வராங்க. அடுத்த வீடு சொத்து, அடுத்த வேண்டிய காசை எல்லாம் திருட தானே வராங்க. இவங்க தான் நம்புறீங்க, இந்த சிஸ்டம் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட எப்போ மேட்ரிக்ஸ் பற்றி பேசுறது? சரி, அதை கூட விடு. இதுனாச்சும் ஒரு பாலத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு இடிச்சுட்டு அந்த அம்மா முஸ்லீம் சிறுபான்மை காவலர்கள் யாரு? டிஎம்கே. அந்த அம்மா பேசுறதை கேளு, சபிக்கிறாங்க. அவன் மனசால அந்த வேதனையில் கத்துறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்குலாம் நடக்கும்டா. சீரியஸ்லி நடக்கும், ஆகும்டா, அவங்களுக்குலாம் ஆகும். இப்போ அந்த வீடியோ பாருங்க. கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு. வந்து பெருசா வாங்கினவங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் தெரியுமா? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். என்னோட அட்ரஸ் என்ன தெரியுமா? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்.
எல்லாரும் போயிட்ட பிறகு சுருகாடு ஆனதுக்கு அப்புறம் இங்க பூங்கால எவன் வந்து சந்தோஷமா இருப்பான்? நான் பாக்குறேன் சார். என் புருஷனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இது, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அவருடைய வேர்வை போட்டிருக்காரு, நின்னு கட்டியிருக்காரு. ஒரு கஷ்டம், ஒரு வலியோட அவர் போட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் மன வருத்தத்தோட வெளியில இருக்காரு. நீங்க என்ன கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது ஐயா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இது போகணும். இது இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிச்சடிக்கிறீங்க, இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும், காட்டும், அதோட பிரதிபலிப்பு வரும். இந்த கட்சி வருமா, இந்த இப்ப இருக்கிற இந்த ஆளுங்கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழைச்சோம். வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. இது மிடில் கிளாஸ் அவங்களுக்குலாம் ஒரு வீடு கட்டுறதே பெரிய ஒரு கனவு. ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்களாம் இன்ன வரைக்கும் சொந்த வீடு இது வரைக்கும் நான் சொந்த வீட்டில் இருந்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பிறந்தது எங்கள் அப்பனே இருந்ததில்லை. இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு காசெல்லாம் வாங்கி வீடு கட்டி இருக்கும் போது இவங்க வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடித்து தள்ளும் போது, அவங்க கட்டும் போதே வந்து இதெல்லாம் தப்புங்க, இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி விரட்டியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. சரி ஓகே, வேறு இடத்த பார்த்துக்கலாம்னு பார்த்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. கட்டி இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து அதுதான் நம்ம இடம்னு ஒரு வேர் மூலம் ஊண்டி இடிச்சு தள்ளிட்டு போடான்னா, இந்த பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை செவரை தொட்டா விழுகும், அதை தொட்டா விழுகும், அங்கே போய் குடியிருக்க சொல்லுவாங்க. அவங்க பேசுனதுல உங்களுக்கு அதெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு மனுஷங்க தானடா நீங்களாம்? லட்சம் கோடி இல்லை 300 கோடி உங்க கூட சேர்ந்து ஊழல் பண்ணது, உங்க கூட சேர்ந்து சிங்ஷாங் அடிச்சவே 300 கோடி பில்டிங் கட்டுறேன். உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சவே தெருக்கோடியில் நிற்கிறேன். இதுதான் அரசியல். இவங்கள தான் நம்பிட்டு இருக்கீங்க உங்களை பாதுகாக்க வருவாங்க. நாளைக்கு வேர்ல்டு வார் இருந்துச்சுன்னா இவங்களாம் எங்கே போவாங்கன்னு யோசிச்சுப்பார். அடிப்படைக்கு வசதிக்கே உனக்கு எந்த லட்சணமும் பிடுங்கி தராத இவங்க நாளைக்கு வேர்ல்டு வார் இருந்துச்சுன்னா எங்கே ஓடி வாங்கன்னு யோசிச்சுப்பார். வரக்கூடிய பிரச்சனை எவ்வளோ பெருசுன்றதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பயும் எங்கிட்ட வந்து நிற்பீங்க. நாங்கள் தான் நின்று கத்திட்டு இருக்கணும். சீமான் வந்து காப்பாற்றுவார். சீமானமாக ஒரு ஆள் காப்பாற்றணும். புரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். கேட்கலாம் கேளு, இல்லை எங்கிட்ட போ. எனக்கும் தெரியும் இந்த யூடியூப்ல எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். எல்லாரும் மாதிரி நானும் சம்பாதிச்சு போயிட்டே இருப்பேன். பாலிடிக்ஸே எப்படி பண்ணுறது தெரியும் போது சாதாரண மக்கள்கிட்ட என்டர்டெயின் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்றது தெரியுமா? எனக்கு அது கர்மம் பிடிச்சது, போய் தொலைய முடியல. நானும் ஒரு நாள் யோசிப்பேன், இதை விட்டுறலாம். வீட்டிலே சொல்லுவேன், இதை விட்டுருவோம், வேணாம், இது என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இவங்களுக்கு நம்ம நல்லா சொல்லி நம்ம தான் லாஸ் ஆகிட்டே இருக்கோம். நமக்கு தான் நிறைய விஷயம் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை கிழிச்சு விட்டுருக்கோம். இதனால இவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற பேர்ல ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் ஃபினான்ஷியல் வேர்ல்டில் நம்ம ஒன்றும் பிடுங்கலை. ஸோ அப்போ இது தேவை யாருன்னா கேள்விலாம் எனக்கு நிறைய டைம் வந்துகிட்டே இருந்துச்சு. மனசை திடப்படுத்தி வந்துகிட்டே இருந்தேன். இது எவ்வளோ நாள் நிற்கும்லாம் தெரியல. ஒரு 6 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே என்னை சோர்ந்து போக வச்சிடாதீங்க. கஷ்டமாக இருக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது? எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. இப்படி ஏமாந்துட்டு இருக்கீங்க. நான் விழிச்சுக்கிட்டா இருந்தா பூமிக்கு, இல்லையா சாமிக்குன்னு போக வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Who is this guy?